சகரியா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. சகரியா chapter 12 verse 1 to 14 verse 1. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்கிறதாவது. Then brethren, hear of this word of the Lord, and for the Israel said the Lord, which and stretched further than this heaven, and layeth the foundations of this earth, and firmament the spirit of the man within him. வசனம் 2. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். Behold, I will and make in Jerusalem a cup of the troubling unto all the people round about, when they shall be in the Sigan, both against Judah and against Jerusalem. வசனம் 3. அந்த நாளிலே நான் எருசலேமையே சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். And in the days I will make in Jerusalem a burdensome stone, and for all people, all that and burden themselves with it, and shall be and cut in the pains unto God. All the people of this earth be and together against it. வசனம் 4. அந்த நாளிலே நான் குதிரைகள் எல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேலே ஏறுகிறவர்கள் எல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேலே என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தையே உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In the days, said the Lord, I will answer every oxen with these instruments, and his and riders with maiden asses, and I will open many eyes and open the house of the Judah, and I will answer and every house of the people with their blindness. வசனம் 5. எருசலேமின் குடிகளே, சேனைகளின் கர்த்தர் ஆகிய தங்கள் மனுஷருடைய தேவனுடைய துணையினால் தங்களுக்கு பலன் ஆனவர்கள் என்று அப்பொழுது யூதேயாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். And the governors of the Judah shall say in their hearts, and the inhabitants of the Jerusalem shall be may strength in the Lord of the earth their own gods. வசனம் 6. அந்த நாளிலே யூதேயாவின் தலைவரையே விறகுகளுக்குள் எரிக்கிற அக்கினி அடுப்புகளுக்கும் வைக்கோல்கள் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிகளும் ஒப்பாக்குவேன். அவர்கள் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமின் குடியேற்றப்பட்டிருக்கும். In that day I will and make the governors of the Judah like an ox at the fire among the woods, and like the church at the fire in this sheaf. And they shall endure people around about and the right and that left, and Jerusalem shall be in evidence against in her and one place, even in the Jerusalem. வசனம் 7. தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதேயாவின் மேலே தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதேயாவின் கூடாரங்களிலே முதல் ரட்சிப்பார். Then Lord also shall serve this tents of the Judah first, that and glory of this house of the David, and the glory of the inhabitants of the Jerusalem do not and mighty themselves against Judah. வசனம் 8. அந்த நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளையே காப்பாற்றுவார். அவர்கள் தள்ளாடினவன்
அந்த நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார்கள் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலவும் கர்த்தருடைய தூதனைப் போலவும் இருப்பார்கள். In the days shall and the Lord and defend the inhabitants of the Jerusalem, and he that is an feeble among them that they shall and be as the David, and the house of the David shall be as the God, as the angel of the Lord before them. வசனம் 9. அந்த நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லோரும் ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். And it shall and come to the pass in the days that and I will seek to destroy all the nations that and come against Jerusalem. வசனம் 10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனகசந்து துக்கிப்பார்கள். And I will pour upon this house of the David, and upon these inhabitants of the Jerusalem, the spirit of the grace and of the supplications, and they shall and look upon me whom they have and fear, and they shall and mourn for him as the one mountains. For he is the only son, and the shall and be in the bitterness for him, as in ones that and in the bitterness of his firstborn. வசனம் 11. அந்த நாளிலே மகீதேனின் பட்டணத்தின் பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்தீர்மீனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். In the day shall and there and be and a great and mourning in the Jerusalem, as the mourning of the Hedrim in the valley of the Megiddo. வசனம் 12. தேசம் புலம்பிக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார்கள் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார்கள் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். And the land shall mourn, every family is apart, the family of the house of the David apart, and their unworks parts, the families of the house of the Nathan parts, and their works parts. வசனம் 13. லேவி குடும்பத்தார்கள் தானேயும் அவர்கள் ஸ்திரீகள் தானேயும், சிமி குடும்பத்தார் தானேயும் அவர்கள் ஸ்திரீகள் தானேயும், the family of the house of the Levian parts, and the wives and part, and the family of the Simi part, and their wives and part. மற்றும் உண்டான சகல குடும்பங்களின் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர்கள் தனியும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனியும் புலம்புவார்கள். All the females that remains, every family is apart, and their own wives apart.